திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயில், முருகப்பெருமான் கோயில் கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக ஒரே இடத்துல தான் இருக்கும். கிட்டத்தட்ட சுற்றி 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 ஒரே இடத்துல தான் நடக்கிற மாதிரி இருக்குது. இது போயிட்டு வளைஞ்சி வளைஞ்சி சிக்ஸாக போயிட்டு வந்து தான் தலைவரை பார்க்க முடியும் போல். போவோம். எவ்வளோ தூரம் வளைஞ்சி பாருங்கள். இப்படி ஒரு கட்டு இப்படி வளைஞ்சி 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 போய் கிட்டத்தட்ட இதே 3 கிலோமீட்டர் இருக்கும் போல். பார்த்தீங்களா, கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி இருந்தால் உட்காரலாம். இங்கே அதனால் பெஞ்ச் போட்டிருக்காங்க. செருப்பு வராங்க, வெளியிலே விட்டு வந்துருக்குறேன். புது செருப்பு. என்னமா தெரியல. ஒரு வழியாக டெஸ்டினேஷன் அடைஞ்சாச்சு. மறுபடியுமா? ஐயோ, இந்த கேட்டை தாண்டி போகிறதுக்குள்ள ஒழுங்காக அவுட்லேனா போயிட்டு வந்துக்கலாமே. ஐயோ, மூச்சு வாங்குது. சப்பா, சாரி முருகப்பா. இதில் சுற்றி சுற்றியே தலை சுத்த முடியுதுடா பாவிங்க. இதோட அவ்வளோதானா, இல்லை இன்னும் மறுபடியும் சுற்றணுமா? இப்படி போட்டால் தான் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுதான் நிதர்சனமான உண்மை. இல்லைன்னா வச்சுக்கலாம், கூட்ட நெரிசலில் இத்தனை பேர் இதை வைட்டாங்க, அத்தனை பேர் இதை வைட்டாங்கன்றது சம்பவங்கள் தான். அதுக்கே மூச்சு வாங்குது எனக்கு. அப்பா, ஒரு வழியாக இதுதான் டெஸ்டினேஷன் நினைக்கிறேன். இன்னைக்கு கேமரா அலோடா இல்லையான்னு தெரில. அப்பா, ஏசி ரூம் மாதிரி ஒரு அப்பா உள்ள வரும்போது